அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தெற்கு பார்த்த 3 சென்ட் மனையில தெற்கு பார்த்து வாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்ல 920 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 920 ஸ்கொயர் ஃபீட்டும், செகண்ட் ஃப்ளோர்ல 230 ஸ்கொயர் ஃபீட்ல ஹெட்ரூம் இருக்க மாரி மொத்தம் 2070 ஸ்கொயர் ஃபீட்ல அந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு மாடலா கான்டெம்பரரி லுக்ல எலிவேஷன் டிசைன்ஸ்லாம் சிம்பிள் அண்ட் நீட்டா கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல காமனா போர்ட்டிகோவும், கீழ இருக்க போர்ஷன்ல உள்ள நமக்கு ஒரு லிவிங் ரூம், ஓப்பன் கிச்சன், ஓப்பன் டைனிங் ரூம் இருக்க மாரி, செமி பார்க்ஸியலா அது ஃபுல் ஓப்பனா இல்ல செமியா இருக்க மாரி 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கூட கொடுத்துருக்காங்க. பேக் சைடுல நமக்கு இடத்தோட இந்த வீடு இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க போர்ஷன் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் சேம் போர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லயும் நமக்கு ஹெட்ரூம் வந்து பால்கனி செட்டப்போட இருக்குங்க. ஏன்னா கீழே இருக்க போர்ஷனும் மேல இருக்க போர்ஷனும் ஈக்குவலா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 செப்பரேட் பால்கனி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மேற்கையும் கிழக்கையும் செட்பேக்ஸ் வந்து 2 அடியும் 1 அடி இருக்க மாதிரி செட்பேக்கோட கொடுத்துருக்காங்க. வடக்கு பக்கத்துலையும் எம்டி ஸ்பேஸ் இருக்க மாதிரி 11 அடி அகலத்துக்கு மேல இருக்க மாதிரி டோட்டலா லென்த்தும் அந்த ஃபிளாட்டோட அகலம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இந்த வீட்டை பார்க்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன்ல நமக்கு அட்ராக்டிவா இருக்க மாதிரி ஒயிட், கிரே, டார்க் ப்ரௌன் அல்ல ஸ்பாட்லைட்ஸோட எலிவேஷன் லுக்ஸ் நீட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப்லையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதை சன்செட் செட்டப்போட கொடுத்து உள்ள பேக் லைட்டிங் எஃபெக்டோட நல்ல ஒரு டிசைனாக கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி கோல்டன் கலரில் பேனல் எடுத்து அதை எம்எஸ்ல வந்து லேசர் கட்டிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் இந்த எலிவேஷன் லுக் சூப்பராக இருக்குங்க. கீழே ஃபோல்டபுள் கேட் இருக்க மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் பால்கனிக்கு கிளாஸ் ஹேண்டல்ஸ் கொடுத்து நமக்கு ஈவினிங் டைமில் ஃபுல் ஓப்பன் இருக்க மாதிரியும் பாக்ஸில் ப்ரைவசி இருக்க மாதிரியும் நல்ல ஒரு செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. 33 அடி அகலமுள்ள ரோடு இருக்க மனையில இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. தென்கிழக்குல 11க்கு 16 சைஸ்ல போர்ட்டிகோ நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அட்டாச் விண்டோ இருக்க மாதிரி 5க்கு 7 சைஸ்ல நல்ல ஒரு டிசைனோட டீக்வுட்ல எடுத்து பாலிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டோர் அக்சஸ் பண்றதுக்கு ஸ்டேர் கேஸ் ஹேண்ட்ரைலோட இருக்க மாதிரி எம்எஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் என்ட்ரன்ஸ்ல கிரானைட் ரெஸ்ட் கொடுத்து அதை ஃபுல் யூசிங் பண்ணி நல்ல ஒரு டிசைனா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் டைல்ஸும் டிஜிட்டல் ஹெவி டைல்ஸ்ல நல்ல ஒரு டிசைனோட இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 வீடு இருக்கும் தனித்தனியா 3 பீஸ் சர்வீஸ் வாங்கி எம்சிபி பாக்ஸ்ல ட்ரிப்பர்ஸோட சேஞ்ச் ஓவர் இருக்க மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு செட்பேக் கொடுக்குறப்ப செட்பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் அந்த சந்தில் தண்ணி நிற்காத மாதிரியும் ஃப்ளோரிங்லாம் பக்காவாக ஸ்லோப்போட கொடுத்து நல்ல ஒரு பிளானிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. 17க்கு 10 சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிவி யூனிட் வச்சு அதை சுற்றினும் கபோர்டு இருக்க மாதிரி செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது டபுள் கலர் பேட்டர்ன் இருக்க மாதிரி டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கபோர்டோட டோர்ஸ் எல்லாத்துக்கும் லேமினேட்டடில் டபுள் கலர் பேட்டர்ன் இருக்க மாதிரி ஸ்கிம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ரெஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி டிசைன்ஸோட இருக்குங்க. லெஃப்ட் சைடில் வால் ஸ்டாண்டிங் கபோர்டுக்கு பூஜை ரூம் செட்டப் இருக்க மாதிரி சிஎன்சி ஒர்க் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு ரைட் சைடில் ஓப்பன் கிச்சன் வித் டைனிங் ஏரியாவோட இருக்க மாதிரி 8க்கு 10, 8க்கு 11 சைஸில் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்க மாதிரி பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் கிராப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாக்குக்கு மேலேயும் வால் ஸ்டாண்டிங் செல்ஃப்ஸுக்கும் கபோர்டு இருக்க மாதிரியே டோர் க்ளோஸ் பண்ணி நீட்டாக டபுள் கலர் பேட்டர்னில் அந்த டிசைன்ஸ் ரெஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு நல்ல மின்ற மாதிரி ஸ்பார்க்லிங் எஃபெக்டோட கேலக்ஸி பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப்ஸ்க்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழே மாடுலர் கிச்சன் டோர்ஸ் எல்லாமே மில்கி கிரே கலரில் நல்ல ஒரு டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான பொருட்களையும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் அடுக்கிறதுக்காகவும் மல்டி ஆங்கிள் இருக்க மாதிரி எஸ்எஸ்ல ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வடமேற்கில் இருக்கிற இந்த கிச்சனுக்கு பேக் சைட் டோர் கொடுத்து பேக் சைடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை வாஸ்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வடக்கு பக்கத்தில் எம்டி ஸ்பேஸ் இருக்க மாதிரி காம்பவுண்ட் வாலோட கொடுத்துருக்காங்க. கன்னி மூலையில் அதாவது தென்மேற்கு மூலையில் 16க்கு 10 சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சென்டரில் விண்டோ இருக்க மாதிரியும் சுற்றினும் வார்ட்ரோப் இருக்க மாதிரி டிசைன்ஸில் கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் மஸ்குலர் நெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வால் ஸ்டாண்டிங் கரப்பாஸ்டோன் கபோர்ட் கொடுத்து அதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப்புக்கும் ஹால் இருக்க மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி டபுள் கலர் பேட்டர்னில் அதே லேமினேட்டட் ஸ்கிம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் லாப்டுக்கு மேலேயோ லாப்டுக்கு கீழேயோ ஒரே மாதிரி இருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் இருக்க ஃப்ளோரிங் டைல்ஸும் ஹாலில் இருக்க ஃப்ளோரிங் டைல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல காஸ்டான டைல்ஸ் பார்த்து சூஸ் பண்ணி லேயிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூமாக 4க்கு 7 சைஸில் இந்தியன் கிளாஸர் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளோரிங்லேருந்து ரூப் வரையும் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. இதோட யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. சவரம்லையும் கீழே பாட்டமில் டேப்லையும் ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் ஒரே இதை மிக்ஸ் ஆகி வர மாதிரி நமக்கு மிக்சர் சவர் வால் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் வாஷ் மிஷினோட எல்லா ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வடகிழக்கில் அதாவது நார்த் ஈஸ்டில் 10க்கு 10 சைஸில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அந்த பெட்ரூமில் இருக்க மாதிரியே ஒரு சைட் வாலில் டார்க் கலரும் மற்ற சைட் வாலில் லைட் கலர்ஸ் இருக்க மாதிரி நல்ல டிசைனாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் வால் ஸ்டாண்டிங் கரப்பாஸ்டோன் கபோர்டுக்கு டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வார்ட்ரோப் ஸ்டைலில் ஃப்ளோரிங்லேருந்து ரூப் வரையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி டபுள் கலர் பேட்டர்னில் அதே மாதிரி லேமினேட்டட் ஸ்கிம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
க்ளோஸோட சென்டரில் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கும் அட்டாச்சு பாத்ரூமா 5.5 4 சைஸில் ஃப்ளோரிங் வந்து ரூப் வரையும் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி வெஸ்டர்ன் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கும் நல்ல டிசைனாக இருக்க மாதிரி வால் டைல்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி இந்த பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இதே மாதிரி பேட்டர்னில் 2 BHK வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேர்கேஸ் போர்ட்டிக்கோட கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லையும் மெயின் டோரில் டீக்குட்டி எடுத்து பாலிஷ் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க வீடு மாதிரியே மேலேயே இருக்குங்க. இது உங்களுக்கு ஓன் பர்பஸ்க்காகவும் இல்லை ரெண்டல் பர்பஸ்க்காகவும் நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு பால்கனி இருக்க மாதிரி கீழே போர்ட்டிகோக்கு மேலேயே நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரியும் சேம் டைப்பில் ப்ரைவசி இருக்க மாதிரியும் நமக்கு பார்சியலாக வால் வச்சு அதுக்கு மேலே பார்சியலாக கிளாஸ் ஹேண்டல் வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே நமக்கு இன்னொரு பால்கனியும் மேலே ஹெட்ரூமில் செகண்ட் ஃப்ளோரில் க்ளோஸ் பண்ணி அங்கேயும் நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. கீழே வீட்டுக்காரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹெட்ரூம் வந்து ஓப்பன் டெரஸ்க்கான போர்வே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸில் ப்ளஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா பக்காவாக லேயிங் பண்ணி ஸ்லோ ப்ரோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஈவினிங் டைமில் நல்ல மலைகளை பார்த்த மாதிரியும் குழுக்கணும்னு தென்றல் கட்டை அனுபவிக்கிற மாதிரியும் நல்ல இயற்கையான சுற்றுச்சூழலோட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது நம்ம தூரிமன் பைபாஸ் பக்கத்தில் ஸ்ரீ ஆரோவிந்தா மேரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு ரெண்டல் பர்பஸ்க்காகவோ இல்லை உங்களுடைய ஓன் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான சொத்துங்க. இயற்கையான சூழலோடு நீங்கள் வாழ்றதுக்கும் உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கும் சரி, இல்லை கீழேயும் மேலேயும் 2 BHK சைஸில் ரெண்டு இதையும் தனித்தனியாக நீங்கள் வாடகை விடுறதுக்காகவும் உங்களுக்கு டபுள் பர்பஸாக இந்த சொத்து அமைஞ்சிருக்குங்க. இந்த அழகான சொத்து 85 லட்சம் சொல்கிறாங்க. வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி பண்ணிக்கலாங்க. இது உங்கள் சொத்து மதுரைங்க. நன்றிங்க. மதுரையில் இது போன்ற மனைகளையும் வீடுகளையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஊர் வாரியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு ஊர் வாரியாக நீங்கள் பார்த்துக்குங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஒவ்வொரு வீடுகளையும் உள்ள இருக்க ஃபோட்டோஸ் தனித்தனியாக பார்க்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளோட இன்ஸ்டாகிராமில் இது உங்கள் சொத்து மதுரைங்கிற பேர்லையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க. அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றிங்க. மதுரையில் உங்கள் வீடுகளையும் மனைகளையும் விற்பதற்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் நாங்கள் ஃப்ரீயாக கட்டணமின்றி லிஸ்டிங் பண்ணி கொடுக்குறோங்க. உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றிங்க.